ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அவலும் அரை கப் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. டெய்லி இட்லி தோசைன்னே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேங்க. நான் வந்து லேசான அவல் தான் எடுத்துருக்கிறேன். அதை 2 முறை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இப்போ வேறொரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, பாயாசப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துருக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வந்து லைட்டாக செவந்தால் போதும், கருகிடக்கூடாது. சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வறுத்துடுங்க. பாருங்கள், லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடராக எடுத்துகிட்டு வந்ததையும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அவல் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை வந்து இந்த பாசிப்பருப்பு கூடயே நம்ம சேர்த்துருவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அவள் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் அலசிட்டு இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். பாசிப்பருப்பு பாருங்க, வறுத்து அரைக்கிலேயே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குற அப்படி இருந்தால் பச்சை மிளகாயை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய் துருவுற துருவியிருக்கிறேன், அதை எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்து செய்யலாம், உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். இது கூட பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி, சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து சின்ன துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் வந்து தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன துருவி எடுத்துக்குவோம். இப்போ 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து ஜீரகம், பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பாருங்கள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. மாவு பூராமே இது போல் உரங்கள் எடுத்து விட்டு நல்லா கலந்துடணும். பாருங்கள், இப்போ மாவு வந்து நம்மளுக்கு அடை தட்டுற பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டி அடையாகவும் சுட்டு எடுத்துக்கலாம், அல்லது இது போல் வந்து நீங்கள் பெருசாகவும் தட்டி எடுத்துக்கலாம். வாழை இலை இல்லை பிளாஸ்டிக் கவர் எதாக இருந்தாலும் தட்டி கூட அப்படியே தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம். இல்லை இது போல் தோசைக்கல்லையே வந்து கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியோ அல்லது ஆயிலோ தொட்டு இது போல் நல்லா நீங்கள் அகலமாக தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா அருமையான சூப்பரான அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது அவல் பாசிப்பருப்பு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி. டெய்லி இட்லி தோசையே சாப்பிட்டு அழுத்து போகிறவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விருப்பப்பட்ட சட்னியோடு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ